ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழோடு கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி விருச்சிக மாதம் சரத் ருது தட்சிணாயனம். இன்று 15/12/2025 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று ஏகாதசி, சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய குளிகை மாலை 1:30 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:23 இன்றைய திதி இன்றைய இரவு 11:43 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:09 வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 2:09 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:55 வரை பவம், பின்பு இரவு 11:43 வரை பாலவம், பின்பு கௌளவம். இன்றைய நேத்திரம் இன்று பிற்பகல் 1:03 வரை ஒரு கண், பின்பு குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரைவாழ்க்கை. இன்றைய சந்திராசமும் இன்று பிற்பகல் 2:09 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாமில் சந்திர பகவான், விருச்சிகத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், தனுசில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய கிரகநிலை. இன்றைய ராசி பலன் பார்த்தோம்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்து வச்சுக்கலாம், செய்யக்கூடிய ஒரு செயல், கல்வி, உழைப்பு, விட்டு கொடுத்து இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியும் ஒரு சுகத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது உங்களுக்கு. ரிஷபராசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு பாசத்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் சார்ந்த ஒரு நட்பு வட்டாரமும் உறவினர் சார்ந்த ஒரு வட்டாரம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாமே உங்கள் மேலே ஒரு மரியாதையோடு ஒரு பாசத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அவராக இருக்க போகிறீங்க. நீங்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உங்களுடைய வர்த்தகம், இந்த பொருள் இறக்குமதியாக்கலாம், உங்களுடைய பொருள் ஏற்றுமதியாக்கலாம், எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நீங்கள் சில தொழில் சார்ந்த போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும். அந்த போட்டிகளை நீங்கள் சமாளிக்கின்ற பொழுது அந்த உங்களுடைய வருமானங்கள் உயரும், உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும், நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக நான் உங்களுக்கு அமைகிறது. கடகராசின்னு பார்த்து வச்சிங்களேன், இது வரைக்கும் உங்களுடைய தேக்க நிலையில் இருந்த சில பொருட்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, தொழிலில் உற்பத்தி பண்ணி வச்சக்கூடிய பொருட்கள்லாம் கொஞ்சம் விற்காமல் இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு விற்று நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அவங்களுக்கனால கையிருப்பெல்லாம் உங்களுக்கு விற்பனையாகி லாபத்தை வரக்கூடிய நாள் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள் அமைப்பது உங்களுக்கு. சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு விஷயமும் செய்கின்ற செயல், பேச்சு எல்லாமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு உயர்வையும் கொடுக்கக்கூடியது. அந்த மேல்நோக்கிய ஒரு எண்ணங்கள், மேல்நோக்கிய சிந்தனைகள் இருக்கின்ற காரணத்தில் உங்களுடைய புகழ் பெருமையும் ஒரு உயரக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. கன்னிராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் இருந்தோ இல்லை குடும்பத்திலோ இல்லை உங்கள் வீட்டிலேயே சில நல்ல செயல்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அது வீடு கட்டுறதாக, மனை வாங்குவதாக இருக்கலாம், பிரகாசமாக இருக்கலாம், இல்லை திருமணமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள், நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக ஒரு நாள் உங்களுக்கு. அது சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கலாம், இல்லை உறவினர் மத்தியிலையோ நண்பர்கள் மத்தியும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு பெற போகிறீங்க. நீங்கள் துலாம் ராசி பார்த்து வச்சுங்களேன்,
ஒரு விஷயம் பார்த்து பார்த்து செய்கிறதுல உங்களுக்கு எந்த விஷயமும் உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்காது. ஒரு நன்மையும் ஒரு முன்னேற்ற லாபம் தான் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தை நிறுவனத்துக்கு ஏற்ப பொருட்களை ஏற்றுமதி செய்வது இறக்குமதி செய்வதை கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருள் ஏற்றுமதி செய்யும்போது அந்த பொருளுடைய ஒரு குறிப்பிட்ட தொகை முன்பணமாக பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். கவனமாக இருங்க. விருச்சிக ராசின்னு பார்த்திங்கன்னா ஒரு மனநிறைவான ஒரு வேலையை செய்கிறது, ஒரு ஆத்மாத்மா செய்கிறது. ஏன்னா தானே எந்த விஷயத்தையும் செய்யாமல் ஒரு அர்த்தன வேலையாக இருந்தாலும் நம்ம வேலையை அதை நினைத்து செய்கின்ற போது அந்த வேலையை செய்து முடிக்கின்ற போது நீங்களும் அந்த வேலையை கொடுத்துறவங்கள ஒரு மனநிறைவோடு செல்லக்கூடிய மகிழ்ச்சி செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. தனுசாசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஈஸியாக முடிவு நினச்சிப்பீங்க. ஆனால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு பல மடங்கு உங்களுடைய வேலையை உழைப்பையும் இன்றைக்கி பெறப்போகுது. உங்களுக்கு போனாலும் முடியலன்னு நினச்ச விஷயம் கூட உங்களுக்கு கொஞ்சம் அதிக உழைப்புக்கு அப்புறம் அலைச்சலுக்கு அப்புறம் நல்ல ஒரு விஷயமாக அந்த வேலை முடிப்பது உங்களுக்கு. அதனால் அதிகப்படியான உங்களுடைய பணி கவனத்தையும் உங்களுடைய உழைப்பையும் போடக்கூடிய நாளாக அமைகிறது. மகராசி அன்பர்கள் பார்த்து வச்சுங்களேன், செய்கின்ற செயல் அந்த செயலில் ஆர்வம் ஒரு ஈடுபாடும் இருக்கின்ற பொழுது அந்த விஷயம் நல்லா சக்ஸஸ் ஆகும். இந்த விவசாய சார்ந்தவங்களுக்கு இந்த பருவத்தில் போடக்கூடிய பயிர்களை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சிங்களா, ஆர்வமாக செஞ்சிங்களா லாபம். கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு கால்நடை சார்ந்த விஷயத்தை நல்ல ஒரு அபிவிருத்தி நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியாதனால தொழில் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஆர்வமாக செய்கின்ற போது அந்த ஆர்வமுடைய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக கை கொடுக்க போகுது உங்களுக்கு. கும்பராசின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார், ராகு இருக்கார். அதனால் ராகுவன் பிரம்மாண்டத்தை கொடுப்பார். தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சனி பகவானால் நீங்கள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம் அமைக்கிறவங்களுக்கு. மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இது வரைக்கும் செஞ்ச வேலையில் கொஞ்சம் மனதுக்கு ஒரு ஓய்வை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மனதுக்கும் உடலுக்கும் ஒரு ஓய்வை கொடுக்கக்கூடிய இதற்கு செஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாக மீனத்துக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக அமைய வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.